அடர்ந்த அண்டர்பிரஷ் வழியாக நான் நடந்து செல்லும்போது என் கால்களுக்கு கீழே இலைகள் சலசலக்கும் சத்தம் மட்டுமே ஒலித்தது. நான் கவனிக்கப்படுகிறேன் என்ற உணர்வை என்னால் அசைக்க முடியவில்லை. சூரிய ஒளியின் பெரும்பகுதியை தடுக்கும் உயரமான மரங்கள் தரையில் நீண்ட அச்சுறுத்தும் நிழல்களை வீசியதால் காடு என்றென்றும் நீண்டு கொண்டே இருந்தது. நான் மணிக்கணக்கில் நடந்து கொண்டிருந்தேன். என் கேண்டீன் கிட்டத்தட்ட காலியாக இருந்தது. நான் விரைவில் நீர் ஆதாரத்தை கண்டுபிடிக்க வேண்டும், அல்லது நீரிழப்பு அபாயத்தை நான் அறிவேன். காட்டில் இரவை கழிக்கலாமா என்று நினைத்தபோது பீதி கிளம்பத் தொடங்கியது. நான் என் வேகத்தை விரைவுபடுத்தினேன். ஆபத்துக்கான எந்த அறிகுறியும் இல்லாமல் என் உணர்வுகள் அதிக எச்சரிக்கையுடன் இருந்தன. மரங்கள் என் மீது தரிப்பதைப் போல தோன்றியது. அவற்றின் கிளைகள் எலும்பு விரல்களைப் போல என்னை பறிக்க நீட்டின. நான் ஒரு வேரின் மீது தடுமாறி விழுந்தேன். ஒரு பாறையில் என் முழங்காலை தோலுரித்தேன். மூச்சை இழுத்துக்கொண்டு அங்கேயே அமர்ந்திருந்தபோது தூரத்தில் தண்ணீர் ஓடும் சத்தம் கேட்டது. என் இதயம் நம்பிக்கையுடன் உயர்ந்தது. நான் என் காலடியில் துருவினேன் மற்றும் ஒலியைப் பின்தொடர்ந்தேன். பின்னர் நான் அதை பார்த்தேன். ஒரு பாறை குன்றின் கீழே ஒரு அழகான நீர்வீழ்ச்சி விழுகிறது. அதன் பின்னால் ஒரு சிறிய குகை. அங்கு ஒரு சிறிய நெருப்பு எரிகிறது மற்றும் ஒரு ராக்கிங் நாற்காலியில் ஒரு உருவம் ஒரு ஸ்வெட்டரை பின்னுகிறது.